நான் பார்க்குற வரைக்கும் அம்மா அப்பாவை வைத்து பார்த்துக் கொள்ளுகிற ஆண் பிள்ளைகளை விட அம்மா அப்பாவை வைத்து பார்த்துக் கொள்ளுகிற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. ரைட்டா? அதனால இதில் என்ன ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சரியாக விளக்கப்படுகிற பிள்ளை தன்னுடைய அடுத்த மூத்த தலைமுறை அம்மா அப்பா பொறுப்பாக பார்த்துப்பான். நீங்கள் போட்டதெல்லாம் ஃபேமிலிக்கு இந்த ட்ரிக்கி கன்ஃபியூஷன்லாம் பண்ணாது. நாலாவது பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லை, இருக்காது. ஏன்னா அவனை நம்ம பேசவே விடுறது. பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கிற போது முதல்ல என்ன ஆரம்பிக்கிறோம், ஒன்று தடித்த வார்த்தைகளால் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல தட்டுறோம். கோபிநாத் மாதிரி யாராவது பேசினா நீங்க கை தட்டுவீங்க. அதே விஷயத்தை வீட்டில் ஒருத்தன் பேசினா வாயை மூடு படிமீங்க. நம்மகிட்ட சிக்கலை தான். நீங்க பார்க்கக்கூடிய பிரபலமான நபர்கள் பேசுகிற போதெல்லாம் உங்களுக்கு எப்படி பேசுறான் பாரு உங்களுக்கு தோணும். இப்போ கூட ஒரு அம்மா நைட்டு போயிட்டு எவனா ஒரு பையனை கழுத்தை பிடிச்சா இருந்தாலும் எப்படி பேசுறான், கட 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 கடன்னு பேசினா நீ எப்படி பேசுவீங்க. அவனுக்கு வருமா வராதாங்கிற பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. முதல்ல ஒரு குழந்தை நல்லா பேசினா இன்ஹிபிஷன் இல்லாமல் பேசணும். மனதில் பட்டதை பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இயல்பாக நல்லா பேசுவாங்க. ஆனால் பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் இப்போ 2-3 வயசுல குழந்தைங்க வச்சிருக்கவங்க இதை கவனிங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பிள்ளைங்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன். அதுங்களாம் கட 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 கடன்னு பேச. ஏன்னு கேட்டால் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சின்ன வயசுல வெளிநடத்த மாட்டாங்க. முதல்ல பேசுமா. நம்ம ஊரில் பேசுறது பெரும் சிரமமாக இருக்கிறது. ஏன்னா யாரிடம் எப்படி பேசணுங்கிறது சின்ன வயசுல ஒரு பயிற்சி இருக்கு. அம்மாக்கள் அதை சொல்றாங்க, அப்பாக்கள் அதை சொல்றாங்க. இதை உன் அத்தை கிட்ட சொல்லாத, இதை உன் சித்தப்பங்கிட்ட சொல்லாத, உங்க பெரிய தாத்தா வரையில சத்தம் போட்டு பேசாத, உங்க சின்ன மாமா வர்றப்ப மெதுவா பேசு, உங்க உங்க அந்த மாமாட்ட ஜாலியா பேசு. நான் பேசணும் அவ்வளவுதான். ஆளுக்கு தக்கன என்னால எப்படி பேச முடியும்? முதல்ல நல்லா பேச தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் ஆளுக்கு தக்கன பேச முடியும். முதல்ல பிள்ளைகளை பேச விடுங்க. எடுத்த உடனே பிள்ளை மிகச்சரியாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். நமக்கு என்ன சரியா பேச வரல இல்லையா, வார்த்தையை விட்டுட்டார் அப்படிங்கிறாங்க. நம்முடைய உறவுகளில் பிரச்சனை எல்லாம் எங்க வருது? முன்ன பின்ன ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வந்தா இத்தனை குடும்பங்களை பிரிஞ்சு கிடக்கு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பேசவில்லை. ஏன்னா பேசும்போதே இப்படி பேசணும் அப்படி பேசணும், இன்னார்ட்ட எப்படி பேசணும், ஆளுக்கு தக்கன பேசுற அறிவு எப்படி 5 வயசு குழந்தைக்கு 7 வயசு குழந்தைக்கு வரும்? என்ன யதார்த்தம் இது, என்ன நியாயம் இது? முதலில் பிள்ளைகள் பேசட்டும். உங்க சொந்தக்காரன் எவனா வர்றப்போ ஒரு வார்த்தை இது விட்டுருச்சு, அந்த சொந்தக்காரன் கோச்சிட்டா பரவாயில்ல, அவன் வர வேணாம், அவன் காலமுழுக்க நமக்கு வரப்போறதான் கிடையாது. அப்புறமா அதை கரெக்ட் பண்ணுங்க. பேசும்போதே கரெக்ட் பண்ணீங்கன்னா பிள்ளை எப்படி பேசும்? பேசினா ஏதாவது கேட்பாங்கடான்னு பேசவே பேசாது, அவ்வளவுதான். அதனால தான் பிள்ளைங்க இப்ப பேச மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க மெஷினோட பேசுறாங்க. ஏற்கனவே கவனமா இருங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள் என்பது வேறு வேறாக இருக்கிறது. நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாம் பழைய பிரச்சனையா இருக்கு. பிள்ளைகள் கருவிகளோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்பத்தியே கிடையாது. இப்போ பிள்ளைகள் உங்களோடு உரையாடுவதை விட கருவிகளோடு உரையாடி கொண்டிருக்கார்கள். அவங்க கூகுளோட கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெர்ப்ளெக்சிட்டியோட கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாட் ஜிபிடியோட கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிராக்கோட கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெமினி கூட கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் வே கம்யூனிகேஷன். எதிர்த்து பேசுறதே கிடையாது இந்த கருவிகள். 1000 முறை கேள்வி கேட்டாலும் சொனங்காம திட்டாம அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா எதிர்த்து பேசுவாங்கிறது பிள்ளைகளுக்கு புரியும்னா நீங்க தான் உங்களோட உரையாடணும். பிள்ளைகள் ஏற்கனவே ஒன்வே கம்யூனிகேஷன் இருக்காங்க. முதல்ல மெஷின் இருந்து பேசுறதை குறைச்சு நீங்க பேசுங்க. அதுக்கான சுதந்திரத்தை கூட. உங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசினாலே 100 கருத்து சொல்லுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி பேசுவான்? திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம போய் கூகுள்கிட்ட கேட்டால் அது ஒரு டைம் சொல்லும். இத்தனை கிலோமீட்டர். 2000 கேட்டாலும் சொல்லும், 3000 கேட்டாலும் சொல்லும். அதை போய் நான் சாட் ஜிபிட்ட கேட்டாலும் சொல்லும், சிரிட்ட கேட்டாலும் சொல்லும், கிராக்ட கேட்டாலும் சொல்லும். வேற ஏதாவது ஒரு ஏஐ டூல் இருந்துச்சுன்னா அதுல போய் கேட்டாலும் அது சொல்லும். ஒரு தடவை கூட அறிவு இருக்கா, ஒரே விஷயத்த எத்தனை தடவை சொல்றேன் மண்டையில ஏறலையான்னு கேட்கவே கேட்காது. அவன் அதுக்கு பழகிட்டு இருக்கான். இப்போ ஏன் சௌரியத்துக்கு நான் என்ன வேணாலும் கேட்பேன். அது ஒரு ஆள் சொல்றதுக்கு இருக்குங்கிற இடத்துல இருக்கான். மறுத்து சொல்ல ஆள் இல்லாத ஒரு ஒன்வே கம்யூனிகேஷனுக்குள்ள பிள்ளைகள் இருக்காங்க. அப்படிப்பட்டு மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நீங்க இயல்பாக ஒரு கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுங்க. அவன் பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பேசுற நீ, உனக்கு பேசவே தெரியல, உனக்கு பேசவே தெரியல, பேசவே தெரியலன்னு சொல்ற பிள்ளை எப்படி பேசும்? யோசிச்சு பாருங்க. உலகத்துல ரொம்ப பெரிய ஆசை எல்லாருக்கும் என்ன தெரியுமா? உலகத்துல ஆசையும் பயமும் ஒண்ணும். உலகத்துல பெரும் ஆசை கூட்டத்தில் பேசுவதுதான் எல்லாருக்கும் ஆசை. மேடைகள் இந்த மாதிரி நின்று பேசுறதா உலகத்துடைய பெரும்பாலானருக்கு ஆசை. உலகத்தோட பெரும் பயம் என்ன தெரியுமா? கூட்டத்துல நின்று பேசுறது. வார்த்தைகளை ஒன்று சேர்க்கவே முடியல. இப்ப பிள்ளைகளால அரேஞ்ச் பண்ண முடியல வார்த்தைகள்னு பயப்படுறாங்க. நீங்களே நம்ம மார்க் எடுக்கல, அது எடுக்கலங்கிற பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியலங்கிறான். நாளைக்கு கம்யூனிகேஷன் தான் உலகத்தோட பிக்கெஸ்ட் கீ. மனுஷன் பேசுறது மட்டும் இல்ல, கருவிட்டே சரியா பேசணும். டெலிப்ராம்ப்டிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு பிரபலமாக இருக்கு இல்லையா? சாட் ஜிபிடி கிட்ட நீங்க எப்படி கேட்டா பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க சரியா கேட்கணும். அப்ப எல்லாரோடும் உரையாடுவது, கேள்வி எழுப்பக்கூடிய அறிவு பிள்ளைகளுக்கு வரணும். வார்த்தைகளை சரியா அரேஞ்சே பண்ண தெரியல. நான் ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு சும்மா ஃபன்னா தான் பண்ணிருக்காங்க. அவங்க அத்தையும் யாரோ வந்திருக்காங்க. போய் வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளு அப்படின்னு கேட்குறாங்க. போய் கேளு, எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேளு. அந்த பொண்ணு போயிட்டு வாங்க எப்படி நல்லா இருக்கீங்கன்னு கேட்குது. வாங்க எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா வேர்டு அரேஞ்ச் பண்ண தெரியல. ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வீடுகளில் பேசுங்க. வீடுகளை ஏன் ஸ்கூல் ஆக்குறீங்க? முதல்ல ஸ்கூல் எல்லாத்தையும் பண்ணுது. இப்போ யூ டோன்ட் வரி அபௌட் தட். பள்ளிக்கூடங்கள் எக்கச்சக்கமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து, அதுவும் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லாம் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்படி தான் பண்ணுது. வீடை சிம்பிளாக வச்சுக்கோங்க. வீடை பள்ளிக்கூடமாக தயவு செய்து மாற்றாதீர்கள். அதை நீங்கள் வீடை பள்ளிக்கூடமாக மாற்ற 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 பிள்ளைகளுடைய எம்பத்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களே தூரம் போயிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை, பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது எம்பத்தி, பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது கம்யூனிகேஷன், பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது மென்டல் பீஸ், காம்னஸ், இன்னர் காம்னஸ் தான் உங்களுக்கு வேணும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு உரையாடல் நடக்கணும்ல. அந்த உரையாடல் பெரும்பாலும் நம்முடைய வீடுகள் என்ன